வெல்கம் டு மீனாஸ் மெனு. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். நேற்று முதற்பத்து 2ஆம் திருமொழியில் 9வது பாடலான அதிரும் கடல் நிற வண்ணனை என்ற பாடலில் குழந்தை கண்ணனின் திருவயிற்றின் அழகை பார்த்தோம். மார்கழி 20ஆம் நாளான இன்று கண்ணனின் திருமார்பின் அழகினை பெரியாழ்வார் எவ்வாறு வர்ணிக்கின்றார் என்று பார்க்க இருக்கின்றோம். பெரியாழ்வார் திருமொழி முதற்பத்து 2ஆம் திருமொழி 10வது பாடல். பெருமா உரலில் பிணிப்புண்டிருந்து அங்கிரு மாமருதம் இருத்த இப்பிள்ளை குறுமாமணி பூன் குலாவித் திகழும் திருமார்பிருந்தவா காணீரே சேழையீர் வந்து காணீரே என்று கண்ணனின் மார்பழகை காண வருமாறு யசோதை அழைக்கின்றாள். இனி இப்பாடலின் பொருளை விளக்கமாக காணலாம். கண்ணன் ஆயர்குல பெண்கள் வீட்டிற்கு சென்று அவர்கள் வைத்திருந்த பால், தயிர், வெண்ணெய் போன்றவற்றை சாப்பிடுவதும், விளையாடும்போது தான் ஒருவனாக நின்று அனைத்து ஆயர்குல சிறுவர்களையும் வென்று விடுவதும் போன்று மேலும் பல குழந்தைகளுக்கே உண்டான சேட்டைகள் அதிகமாக செய்ய தொடங்கியதால் தாய் யசோதை கண்ணனை மிகப்பெரிய உரலோடு பழைய தாம்பு கயிற்றினால் கட்டிவிட்டு செல்கிறாள். கண்ணன் அந்த உரலோடு முழந்தாள் இட்டு புறக்கடை தோட்டத்திற்கு சென்று விடுகின்றான். அங்கு நாரதரின் சாபத்தால் இரட்டை மருத மரங்களாக நின்றிருந்த குபேர புத்திரர்களின் சாபத்தினை நீக்கும் விதமாக அந்த இரு மரங்களுக்கு இடையே குழந்தை கண்ணன் சென்று விடுகின்றான். கட்டப்பட்டிருந்த உரல் அந்த இடைவெளியில் நுழைய முடியாமல் போக கண்ணன் பலமாக இழுத்த இழுப்பில் இரு மரங்களும் வேரோடு சாய்ந்தன. இதனால் சாபம் நீங்கி குபேர புத்திரர்கள் யட்ச உலகத்திற்கு கண்ணனை வணங்கி செல்கின்றனர். மரம் விழுந்த பெரிய சப்தம் கேட்டு ஓடி வந்த யசோதை மரங்கள் சாய்ந்து கிடக்க கண்ணன் பத்திரமாக சிரித்து கொண்டு இருப்பதை பார்த்து நிம்மதி அடைகிறாள். எனவே கௌசுவ மணி துலங்கும் கண்ணனின் மார்பழகை காண வருமாறு கோபியரை யசோதை அழைக்கிறாள். இங்கு ஸ்ரீமன் நாராயணனே கிருஷ்ணனாக அவதரித்திருப்பதால் கௌசுவ மணி விளங்கும் திருமார்பினை உடைய கண்ணன் என்று குழந்தை கண்ணனின் மார்பின் அழகை யசோதை பாடுவதாக பெரியாழ்வார் பாடுகின்றார். நாளை நாள்களோர் 4-5 திங்கள் எனத் தொடங்கும் பாடலை காண இருக்கின்றோம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.